ஒரு காலத்தில் ஒரு பெரிய காட்டுக்கு வயதான சிங்கராஜா தலைமை தாங்கி வந்தார். தனது மகனை அடுத்த ராஜாவாக நியமிக்க விரும்பிய அவர், புதிய ராஜாவுக்கு உதவ ஒரு புத்திசாலி அமைச்சர் தேவை என்று உணர்ந்தார். அதற்காக 2 முக்கியமான தேர்வுகளை நடத்த முடிவு செய்தார். ஒரு ஆழமான, இருண்ட குகைக்குள் சென்று, அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை எடுத்து வர வேண்டும். சிறுத்தை, புலி போன்ற வலிமையான விலங்குகள் இருட்டுக்கு பயந்து பாதியிலேயே திரும்பிவிட்டன. ஒரு சின்ன நரி குகைக்குள் போகாமல், வாயிலில் நின்று சத்தம் எழுப்பி, உள்ளே என்ன இருக்கிறது என்று முதலில் அறிந்து கொண்டது. பிறகு, விவேகமாக அந்த பொருளை திருட்டுத்தனமாக கொண்டு வந்து கொடுத்தது. ராஜா நரியின் விவேகத்தை பாராட்டினார். ஒரு கூடை நிறைய பழங்களை, காட்டு விலங்குகள் அனைத்துக்கும் சமமாகவும், நியாயமாகவும் பிரித்து கொடுக்க வேண்டும். யானை, கரடி போன்ற பெரிய விலங்குகள் எண்ணி பார்க்காமல் இஷ்டத்துக்கு பிரித்து கொடுக்க, பல சிறிய விலங்குகளுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. மீண்டும் நரி முன்வந்தது. அது முதலில் விலங்குகளின் எண்ணிக்கையையும், பழங்களின் எண்ணிக்கையையும் சரியாக கணக்கெடுத்தது. பிறகு, ஒரு சரியான திட்டத்துடன், அனைவருக்கும் சமமாக பழங்களை பிரித்துக் கொடுத்தது. ராஜாவுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. அவர் நரியை பார்த்து, நீ சிறியவனாகவும், வலிமை குறைந்தவனாகவும் இருக்கலாம். ஆனால், உன்னிடம் தைரியம், விவேகம் மற்றும் சரியான நிர்வாகத் திறமையும் இருக்கிறது. ஒரு தலைவருக்கு இவைதான் மிக முக்கியம் என்று கூறினார். சிங்கராஜா, நரியை தனது புதிய ராஜாவின் அமைச்சராக நியமித்தார். நரியின் விவேகமான வழிகாட்டுதலின் மூலம், அந்த ஆட்சி செழிப்பாகவும், நியாயமாகவும் நடந்தது. நீதி, ஆற்றலை விட அறிவும், விவேகமும், நிர்வாகத் திறனுமே ஒரு நல்ல தலைவனுக்கும், வழிகாட்டிக்கும் மிக முக்கியம்.